ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? மலேசியாவில் நான் உங்கள் ஜமீக். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து கோலாலம்பூருக்கு எப்படி ட்ராவல் பண்ணுங்கிறத ட்ராவல் வீடியோ பார்க்க போகிறோம். அதை பஸ்ஸு ட்ராவல் பண்ணுவோம், அப்புறம் எம்ஆர்டி ட்ரெயின் ஏறி ட்ராவல் பண்ணுவோம். பஸ்ஸு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. கோலாலம்பூர் போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது. அதாவது நான் இருக்கிற இடத்துல. ஆமாம், லோக்கல் மினி பஸ் இருக்குல்ல, நம்ம ஊரில் மினி பஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மினி பஸ் இருக்குது. அதில் ஏறி ட்ரெயின் வரையும் போன மாதிரி மினி பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் போன பக்கம் அங்கிட்டு பஸ் நிறையா இருக்குது. நிமிஷம் பஸ் இருக்குது. நம்ம இப்போ போகிறது ட்ரெயினுக்கு போகிறோம். பஸ்ஸில் போய் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ட்ரெயினில் போவோம். கை காமிச்சிரு. அப்போ தான் நமக்கு கோலாலம்பூர் போகிறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க. இல்லைங்க, ட்ரெயினுக்கு போகிறதுக்கு பஸ் வந்துருச்சு. காஜாங்கன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறுவோம். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு ஆடு வைப்போம். கோயில் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கோயில் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ட்ரெயினில் போய் ஏறுவோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்பே கோயில் இருக்கு. கோயில் அப்படியே கொஞ்சம் நேரம் போனோம், அங்கிட்டு மல்லியாசல் இருக்கும். மாடியில் ஏறி போயிட்டு ட்ரெயின் ஏறுவோம். ரயில்வே ஸ்டேஷன் மேலேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புல கோயில், அப்படியே நேரம் போகிற பக்கம் இங்கே பள்ளிவாசல் பக்கத்துலேயே. இங்கே பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்கு. இங்கே பக்கத்தில் கோயில் இருக்கு. இன்னைக்கு வேலை டைம், அதனால ஃப்ரீயா இருக்கு. இங்கப்பாப்பா அங்கிட்டு தானே அங்கிட்டு போனோம். நமக்கு வெளியாடுறது இந்த இண்டு போட்டுக்கு வெளியாடுறது. இது பிரச்சனை உள்ள ஒன்று. ஸ்பெண்ட் பண்ணி ஆமா, நல்லா ஏரியா காத்தோட்டமா இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. ரயில்வே ஜங்ஷன் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. அது வேலை டைம்னால இப்போ ஃப்ரீயா இருக்கு. காலையில வெள்ளத்துல வந்த பக்கம், அதே மாதிரி சாயந்தரம் வந்த பக்கம் கூட்டமா இருக்கும். ட்ரெயினுக்கு நம்ம மேல ஏறி வரணும். பாருங்க, இவ்வளவு காத்தோட்டமா இருக்கு. அதனே ட்ரெயின் ஓடுது. இதான் காஜாங் எம்ஆர்டி ஸ்டேஷன். என்னப்பா, ட்ரெயின் வந்துருச்சா? ட்ரெயின் எங்கிட்ட வரும்? இந்த வருது பாரு ட்ரெயின். ட்ரெயின் வந்துருச்சு நமக்கு. வாங்க நம்ம போலாம். அங்க முன்னாடி போயிருக்கலாம். இப்ப முன்னாடினா அப்படியே வேற மாதிரி இருக்கும். இங்கிட்டு வா. அதை திறந்து சொல்ல போவோம்.
இப்போ வந்து லீவ் டைம், வேலை டைம், அதனால கூட்டம் இல்லாமல் இருக்கு. பாருங்க முன்னால போவேன். வண்டி வளைஞ்சு போகுதுங்க. பள்ளியாசல் இருக்கு பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பள்ளியாசல் இருக்கு, அங்கிட்டு கோயில். அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. நம்ம ட்ரெயின் ஓட்டோமா, டிரைவர் சீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்த ட்ரெயின் வருது பாருங்க. காஜாங்கில இருந்து கோலம்பூர் போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. டிரைவர் தான் வண்டி ஓட்ட போறேன். இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவர். அதான் முடியாச்சு, கிளம்பிச்சு வண்டி. என்னப்பா வீடியோ எடுக்கிறீங்களா, போட்டோ எடுக்கிறீங்களா? பார்த்து எடுங்கப்பா. Station berikutnya. Oke, dukung. Next station. அவன் ட்ரெயின் நம்ம ஓட்டிட்டு இருக்கான், நம்ம தான் டிரைவர் இன்னைக்கு. எப்படி ஓட்டுற பத்தில ட்ரெயின் இல்ல, அப்படியே ரோடு. ட்ரெயின் பாலத்துல போவோம், ரோட்ல போவோம். மேம்பாலம் கீழ்பாலம். நான் வந்து ட்ரெயின் டிராவல் பண்றேன் இன்னைக்கு. ட்ரெயின்லேயே டிராவல் பண்றேன். டிராவல் வீடியோ இப்போ பார்க்குறோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ கோலம்பூர்ல போயிட்டு வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்க, ட்ரெயின் வந்த மணிக்கே தான் இருக்கும். ட்ரெயின் இங்க வந்துட்டு போற ட்ரெயின் திருப்பி இதே ரோட்ல தான் திரும்பி வந்துட்டு இருக்கோம். எத்தனை ட்ரெயின் ஓட்டுருக்கான்னு தெரியல. இது கிடைக்குதா? இங்க கிடைக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துருச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனா? எப்ப எது கேட்டேன்? வந்து டிரைவர் மாற்றியாச்சு, இவர் ஓட்டுறாரு ட்ரெயினை. பாருங்க, எங்க போறீங்க? ட்ரெயின் பார்த்து ஓட்டுங்க. ஸ்டேஷன் வந்து வெளியே வரோம். அடுத்த ஸ்டேஷன் இப்படி ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. 100 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல. கல்லறை
Exit to the left door. Station berikutnya, Taman Bida. Next station, Taman Bida. தெரியுது பாருங்க, ஒரு பில்டிங் துபாய்க்கு அப்புறம் 2வது பில்டிங் மலேசியா. துபாயில் கட்டுற மாதிரி இருக்கு. அப்படின்னா புதுசாக இப்போ கட்டிட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு டிராவல் வீடியோ பார்க்குறோம், ட்ரெயின் டிராவல். அடுத்த வீடியோவில் கோலாலம்பூரில் போய் பார்ப்போம். கோலாலம்பூரில் என்னென்ன கடைகள் இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ வேலை செய்கிறாங்க. பார்க்குறது இது வந்து பஸ் ரூட், பஸ்ஸில் போகிற ரூட். இது வீடை பாருங்க, வீடெல்லாம் எப்படி இருக்குங்க. நம்ம ஊரில் பார்த்த வீடு மாதிரி, ஊரில் உள்ள வீடு மாதிரி. ட்ரெயின் நின்று இருக்குது. இந்த ட்ரெயின் போகிறதுனால அந்த ட்ரெயின் நின்று வரும், சிக்னல் கிடைக்காது. அதுக்கு பின்னால் இன்னொரு ட்ரெயின் வருது, அது வேற பக்கத்தில் போயிடும். வந்துருச்சு. ஆறு அப்படியே அழகா வரிசையா பார்க்கும். ஒருத்தர் வருது முந்தாம பிந்தாம, ஹாரன் இல்லாம அமைதியா போயிட்டே இருக்கும். பெரிய பில்டிங் வருது, முட்ட போது வண்டியை பார்த்து ஓட்டுங்க. வண்டி வச்சாச்சு. அடுத்த ட்ரெயின் வருது. எப்படியும் வந்ததுக்கு எப்படியும் 6-7 ட்ரெயின் போயிருக்கும். அப்படி ஆப்போசிட்டுக்கு போகிற ட்ரெயின் நமக்கு பின்னால் வந்துட்டே இருக்காங்க. Thank you. Thank you. Bye. 上课我比较谢谢。நம்ம ஊருக்கு நம்ம போற ரூட்டு இந்த ரூட்டை பார்த்து உட்காந்து கொண்டுட்டேன். நம்ம சீசன் வந்துச்சா, எங்க வருது, எப்போ வருது, எத்தனாவது சீசன்ல வருது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம போற ரூட்டு மல்லூரி. முழுப்புரியாவா? என்ன தொழுப்புறைய மல்லூரி.
What is the last choice? Next station. What is the last choice? Sriraya. இது பஸ் போகிற ரூட்டுங்க. Next station. Sriraya. பஸ் போகிற ஹைவே, இது ஹைவே ரோடு எவ்வளோ ஜாமாக இருக்கும். பஸ்ஸில் போகிறத ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. வெளில சுற்றி பார்க்க போனால் ட்ரெயின்லேயே போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அதான் நம்ம வந்து டைம் ஃப்ரீ டைம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இது காலையில் 8 மணிக்கோ இல்லை சாயந்தரம் 5 மணிக்கோ வந்த பக்கம் ரொம்ப ரெஸ்டாக இருக்கும். அந்த என்ஜாய் வேற, அந்த என்ஜாய் வேற. என்ன மூஞ்சி சொன்ன மூஞ்சி இந்த மூஞ்சி தான் பார்த்துங்க. அடுத்த சேஷன் வந்துருச்சுங்க. அடுத்த சேஷன் வந்துருச்சு. அடுத்த ட்ரெயின் வந்துட்டே இருக்காருங்க. ட்ரெயின் வந்த மணிக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின்ல. நம்ம அந்த பஸ் நம்ம வேலை பஸ் வேலை செய்யற இடத்துல இருந்து அந்த பஸ் ஏறி வந்துட்ட பக்கம் ட்ரெயின்ல எங்க வேணா அங்கே போயிட்டே இருக்கலாம். நான் வேலை செய்யற இடத்துல இருந்து இந்த ட்ரெயின் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அது மட்டும் தான் சிரமம். அடுத்த ட்ரெயின் வருது. அதுல யாரு டிரைவர் தெரியல. வேற ஒருத்தர் டிரைவரா இருக்காரு. இந்த ட்ரெயின் நம்ம டிரைவர். ஸ்டேஷன்ல மாறிட்டே இருக்கும். அடுத்த டிரைவர் இவர் மாறிடுவாரு. அடுத்த ஸ்டேஷன்ல போனா இவர் மாறிடுவாரு. மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க. தூங்குறது எங்க போனாலும் படுக்கையை போட்டுறது. தூங்கலையாமா? வண்டி கோலம்பூர் நெருங்க நல்ல கூட்டம் வருது. இது வேலை டயத்துல போன பக்கம் போக முடியாது. ரொம்ப ரெஸ்டா இருக்கும். கோலம்பூர் கிட்ட நிறைய வந்தாச்சு. அடுத்த 2 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். ஏறாங்க.哪个站不在上面？不可以到对了，不下对了。是的，你不可能到对了，进不去的，绝对进不去，是吧？这就是，对，21，这就是闯进去，不要到手啊！哎。 பார்த்துக்கிட்டு看这个站，我们今天到黑风洞，是一个印度教的风景点。இது போகும், அண்டர் கிரவுண்ட்ல போகும். அது எப்படி போகும்? இப்ப எங்க இறங்குவேன்? அண்டர் கிரவுண்ட்ல தான் இறங்குவேன். நீ என்னப்பா எங்க போய் இறங்குவேன்? இன்னும் வரல. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கோலம்பூர கிட்ட நெருங்கி வந்தாச்சு.
Liberty, Taman Mutiara. You are now approaching Taman Mutiara. Exit to the left door. Kini disediakan di haluan ini. Penumpang wanita di haluan. பில்டிங் பாருங்க, இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கு, சுற்றி அகலமாக இருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. கோலம்பூருக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்கு, நிறைய பெரிய பில்டிங். இங்கிட்ட ரோடு போகுது, சரி பாருங்க எப்படி போட்டுருக்காங்க, குண்டு மாதிரி இருக்கு. அண்டர் கிரவுண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.已经gần到那个單了，那個咧嗰啲黑仔啊嘛，嗰啲佢睇出拍到，已經唔得啦。自己睇到夠兩個時அதான் வளைவு不 போடுறாங்க, 知道他媽最高個世界上最高的一個眼鏡帶， சரியான வளைவு 這 இருக்கு. 是就是新到的，是吧？兩個到兩個， அண்டர் கிரவுண்ட் 這種活動。 வந்து ட்ரெயின் வந்து அண்டர் கிரவுண்ட்ல போகுது. 哦，現在不知道了， அண்டர் கிரவுண்ட் போயாச்சு. 才吸到裡面來啦。 அதனால அண்டர் கிரவுண்ட் போறோம்னா現在看什麼呢？可以不能夠一點，看一點燈都沒有，看什麼？點點燈， நைட்டு தான் போடாது, நைட்டு தான் இருக்கு. 看得清楚嗎？啊，清。 வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கோம். அடுத்த சீசன் போயிடுச்சு. இதுதான் மந்தூரி, இதாம மந்தூரி. ஆமா, இதான் மந்தூரி. இருந்தாங்க வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்டு தாங்க. Station recruitment. Dongrasa Exchange. Station design. இல்ல அழகா குறைஞ்சு எப்படி பண்ணாங்க. Next station. Dongrasa Exchange. 我现在这三角是吧？ Anda akan diberhenti Dongrasa Exchange Samsung Galaxy. Ini adalah stesen peningkatan ke MRT Daguan Raja. You are now approaching Dongrasa Exchange Samsung Galaxy. This is the interchange station with MRT Putrajaya Line. 我去黑风洞， Exit to the right door. ஏத்தாப்புல ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அங்கிட்டு போயிடுச்சு. ரெண்டு வழியா இருக்கு போல, அப்படியே ரெண்டு வழி, இது ஒரு வழியா அங்கிட்டு ஒரு வழியா இருக்கு. இப்ப நேரம் போயிருக்கு, அங்கிட்டு ஒரு வழி இருக்கு. இது எவ்வளவு அகலமா இருக்கு. Station recruitment.
Station. 还有大的，还有大的。ட்ரெயின் தான் பக்கத்தில் ஆனால் போனதில்லை இது வரைக்கும் ட்ரெயின் வந்து போனால் சரி. Exit to the right door. Interchange station. À, đó là xa đấy cô đang chỉ xa xa đó 10 km. Chúng ta số xe rồi đi sống. அடுத்த வாரம் சொன்னேன் அவன் வச்சுக்கிட்டேன்ட்டு அடுத்த ஸ்டேஷன் விட்டாச்சு. சரி அப்படியே நம்ம அப்படியே ட்ரெயின் மாறிடுவோம். அப்படியே போவோம் வேணாம் இரு வெளியே பார்ப்போம். பக்கத்துல தாங்கண்ணா இருக்கும். ரொம்ப தூரம் இருக்கு. எவ்வளவு வந்துச்சு நம்ம அவ்வளவு நடந்து வந்தோம்ல. பாப்போமே என்னதான் இப்ப என்ன இப்ப வேலைக்கு போற நீ தெரிஞ்சுக்கிறோம் இப்ப. எதானே என்னப்பா வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான் கடைசி நினைக்கிறேன். போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணுமோ? இல்ல இல்ல இது மேல நினைக்கிறேன். மேல போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும் இருக்கு. ஒரு வழியா வந்து ஸ்டேஷன் இறங்கியாச்சு. மாத்தி இறங்கியாச்சு. ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாலே இறங்கியாச்சு. தள்ளி இறங்கியாச்சு. நான் இவங்க கூட பேசிட்டே வந்துட்டு ஸ்டேஷனை விட்டாச்சு. எப்பா அப்படியாப்பா இருக்குது. கைய வைக்காத காலை வைப்பா அவர் சொன்ன மாதிரி. சரி பாய் வெளியே பார்ப்போம் என்னதான் இருக்கு. எங்கதான் போனா இப்ப பார்க்க முடியல. 4 இடத்துக்கு போனா தெரியும். ராஜாங்க ஏற மாதிரி ஏறிட்டு இருக்கணும். இது அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது. இது ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கு. மேல எவ்வளவு தூரம் ஏறி எவ்வளவு தூரம் இறங்க வேண்டியதா இருக்கு. இறங்கி இவ்வளவு தூரத்துக்கு நடக்கணும். பாப்போம் இந்த ஸ்டேஷன்ல இறங்கி பாப்போம். அதுதான் அடுத்த ட்ரிப் நம்ம வர ஈஸியா இருந்தா இதே வெளியாரு நம்பரு. இது இறங்கி பார்ப்போம். கார்டு ஸ்கேன் பண்ணிட்டு வெளியாகும். சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இதுப்பா அது இது என்னது மெட்டால் சீட்டு. மெட்டாலிக் சீட்டு பக்கத்துல தான். அது அதுக்கு கொஞ்சம் தூரம் தான் மெட்டால் சீட்டு வந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்துட்டு இருக்கோம். எங்கிட்டு போகணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
மெட்ரோ சிட்டி இங்கே வந்து மெயினானது ஏர்போர்ட் மாதிரி இருக்கு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட்டா ரயில்வே ஸ்டேஷனா எனக்கு தெரியல. ஏன் இங்கே இப்போ ஏன்னா இதில் இறங்க முடியாது நம்மளால. இது ட்ரெயின் மாதிரினா மாறிக்கலாம் இருக்கு. இது எல்லா ட்ரெயின் ஏறணுமா மச்சின் தேவை இறங்கிடலாம். இந்த இடம் எல்லாம் ஒரு கடை. இந்த இங்கிட்ட எல்லாத்துக்கும் காடு மேலே அதுக்கு போற ட்ரெயின் ஏறுறது அது இல்லையா வெளியாடுறதா? கிறிஸ்மஸ் வச்சுருக்காங்க. வெளியில் வைப்போம். இது எந்த இடம் அது? ஃப்ரீ பஸ் தான் அது. ஃப்ரீ பஸ்ஸில் ஏறு. இங்கே போதும் பாப்பா. ஏறுவோம்மா? ஏறுவான். எங்கே போக ஏறுவோம்? அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். பசாசனி போகணும்னு நினைக்கிறேன். பசாசி போந்த அவர் பஸ்ஸை பார்த்தியா? பசாசனியே இப்போ ஏமா அப்படியா? பஸ் வந்து ஃப்ரீ பஸ்ஸுங்க. ஃப்ரீ பஸ் என்ன கார்டு வைக்கிறாங்க இல்லையா? ஒரு இல்லையா? எங்க போறது தெரியலண்ணா. பெரிய பில்டிங்கா இருக்குங்க. நல்லா ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. எம்ஆர்டி ஸ்டேஷனு ட்ரெயின் ஸ்டேஷன் பத்தியா ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு. பில்டிங் பாருங்க கலர் கலரா இருக்கு. ஒரே லெவல்ல பெருசு பெருசா இருக்கு. ட்ரெயினில் வரும்போது பார்த்தோம் இல்லையா, இந்த பில்டிங் அது துபாய் பில்டிங் இருக்குல்ல, அதுவே காப்பி. துபாயில் இது கொஞ்சம் உயரம், இது கொஞ்சம் உயரம் கம்மி வந்துருச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.